ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எளிமையான ஒரு ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம். இதை எதுக்காக நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப நாளாக நான் ஒரு விஷயத்த ஆசைப்பட்றேன், அது நடக்க மாட்டேன்து, ஏதோ ஒன்று தடுக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்தது அப்படின்னா, இதை நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றது வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் வேண்டாம், வேறு ஏதாவது மெட்டலோ கிளாஸோ எடுத்துக்கோங்க. நல்லா ஓடுற தண்ணியாக இருக்கிறது ஒரு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அண்ட் கல்லுப்பு எடுத்துக்கோங்க. நிச்சயமாக டேபிள் சால்ட் வேணாம். ஒரு டேபிள் ஸ்பூன் போரும். ஓகே, ஒரு ஸ்பூன் இருந்தால் போரும் தான். ஒரு சின்ன பேப்பர் அண்ட் பேனா எடுத்துக்கோங்க. அமைதியாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கோங்க. எந்த நேரத்தில் உட்காடுறீங்க, எவ்வளோ அமைதியாக உட்காடுறீங்க, எவ்வளோ ஃபோக்கஸ்டாக உட்காடுறீங்க, இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இதில். அண்ட் நீங்கள் உட்காந்து நல்லா உங்களை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா ப்ரீதிங் நல்லா பெருசாக எடுத்து விடுங்க. ஒரு பெரிய மூச்சுகளாக ஒரு 10 மூச்சு எடுத்து விட்டுட்டு ரொம்ப அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் உங்களை கவனிங்க, உங்கள் மூச்சை கவனிங்க. அதை முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும், எது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சில பேருக்கு வந்து லவ்வாக இருக்கலாம், சில பேருக்கு எனர்ஜியாக இருக்கலாம், சில பேருக்கு பணமாக இருக்கலாம், பண தேவைகளாக இருக்கலாம், இல்லை சில பேருக்கு கொடுத்த பணத்தை வந்து முடங்கின பணத்தை எடுக்கணும், பிஸ்னஸ்லேயோ இல்லை யார்கிட்டையோ கொடுத்ததை. என்ன விஷயமா இருந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு எண்ணம் வருது அப்படின்னா அதை யோசித்து எது நடந்தால் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்றத நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு அந்த பேப்பரை எடுத்து எழுதுங்க. உங்களோட பேரை எழுதுங்க. உங்களோட பேரை எழுதிட்டு கீழே வந்து ஒரே ஒரு சின்ன குறிப்பு, நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன வாக்கியமாக எழுதுங்க. ஃப்ரேஸாக எழுதி முடிச்சுட்டு அதை மடித்து வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து தண்ணி எடுத்து அந்த பவுலில் ஊற்றுங்க. இது பண்ணுறப்பெல்லாம் ரொம்ப அமைதியாக ஃபோக்கஸ்டாக இதில் மட்டுமே இருக்கணும். எதை பற்றின சிந்தனையும் கூடாது. முக்கியமாக வந்து அடுத்தடுத்த வேலைகளை பற்றி நினச்சிட்டு வேக வேகமாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் மெதுவாக நிதானமாக பண்ணுங்கள். தண்ணியை ஊற்றிட்டு உப்பை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதில் போட்டுட்டு கை வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோ நல்லா கலந்துக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு நீங்கள் எந்த விஷயத்துக்காக நீங்கள் எழுதுனீங்களோ அதை திரும்பி நினச்சிக்கோங்க. என்ன விஷயம் நடக்கணும்னு நினச்சிங்களோ அதை திரும்பி நினச்சிக்கோங்க. பொறுமையாக இதை பண்ணுங்கள். அது கலந்து முடித்தோடனே இந்த பேப்பர் மடித்து வச்சுருக்கிற பேப்பரை எப்படி வேணால் மடித்து வைக்கலாம். ஸோ அதை பற்றியெல்லாம் எதுவும் இது கிடையாது. அந்த மடித்து வச்ச பேப்பரை அதுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 5 to 10 minutes அங்கேயே உட்காந்துக்கோங்க. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதை அமைதியாக ஒரு இடத்துல எடுத்து ஒதுக்குப்புறமாக வச்சுருங்க. ஒரு 24 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை செய்கிறப்போ நான் காலையில் செய்யணுமா, ஈவினிங் செய்யணுமா, இல்லை ஏதாவது நல்ல நாள் பார்த்து செய்யணுமா, எல்லாமே உங்களோட இஷ்டம்தான். பட் நீங்கள் வந்து அதிகாலையில் பண்ணிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் நல்ல எனர்ஜியாக இருக்கும். நைட்டு வந்து லேட் நைட் பண்ணிங்கனாலும் எனர்ஜி நல்லா தான் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம், பௌர்ணமி அன்னைக்கு பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ இது வந்து 24 மணி நேரம் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை வச்சுட்டு அடுத்த 24 மணி நேரம் முடிகிறப்போ அதை எடுத்து நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அந்த தண்ணியை மட்டும் உங்களோட வீட்டில் ஏதாவது ஒரு செடி இருந்தது அப்படின்னா, அதாவது பூமிக்கு ஊற்றணும். ஸோ செடி மரம் ஏதாவது இருந்ததுன்னா அதில் கொண்டு போய் ஊற்றிட்டு இந்த பேப்பரை வந்து நீங்கள் அந்த செடிக்கடியிலையோ மரத்துக்கடியிலையோ புதைச்சி வச்சிடலாம் ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா எரிச்சிடலாம், ஏதாவது ஒன்று பண்ணிடலாம். ஏன்னா பூமிக்கு கொடுத்துட்றோம், அவ்வளோதான். இந்த ஊற வச்சிருக்கிற நேரத்தில் என்ன நடக்கும், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட பேர் அதில் எழுதியிருக்கு, உங்களோட ஆசைகள் அதில் எழுதியிருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட ஆசையை நிறைவேற விடாமல் என்ன தடுக்குதோ அதை வந்து கிளியர் பண்ணும். ஏன்னா இந்த உப்பானது எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா தூய்மைப்படுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறது. அண்ட் தண்ணி வந்து என்ன பண்ணுன்னா ஒரு விஷயத்தை வந்து கிளியர் பண்ணும். அதோட அதுக்கு நிறைய மெமரி உண்டு. ஸோ நீங்கள் நார்மலாகவே ஒரு தண்ணியை ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டு நல்ல வார்த்தைகள் சொன்னீங்கன்னா அது அழகாக கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி காமிக்கும். அதே தண்ணியை இன்னொரு டம்ளரில் நீங்கள் ஊற்றி வச்சுட்டு அதை திட்டினீங்கன்னா அது வந்து அதோட கோணமே அந்த கிறிஸ்டல் இதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பிரேக் ஆகி காமிக்கும். இது வந்து நிறையா சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவே பண்ணியிருக்காங்க. ஸோ தண்ணிக்கு வந்து மெமரி நிறையா உண்டு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போது இந்த மாதிரியான தண்ணியையும் உப்பையும் சேர்க்குறப்போ அது வந்து
இயற்கையாகவே ஒரு சுத்தப்படுத்துகிற ஒரு விஷயமா அது மாறுறதோட அது என்ன பண்ணுதுன்னா சக்தியை அதிகரித்து கொடுக்குது. அதில் ஏன் நம்ம பேரை எழுதி அதில் போடுறோம் அப்படின்னா நம்ம எல்லாரோட ஃப்ரீக்வன்சியும் நம்மளோட பேரில் தான் இருக்குது, அலைவரிசையும். அதனால தான் சொல்லுவாங்க அவங்கவுங்க பேரை முழுக்க சொல்லணும், பேரை வந்து பாதியாக சுருக்கி கூப்பிடாம இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம பேரில் வந்து நாமகரணம்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ சாமியெல்லாம் திரும்ப திரும்ப பேரை சொல்லி சொல்லி இப்போ ஓம் நமச்சிவாய எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோன்னா அதை எத்தனை பேர் அந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணியிருப்பாங்க. அதனால அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஓகே. ஸோ எந்த விஷயத்த இது வந்து மதம் சம்பந்தமான சாண்டிங் நான் பற்றி சொல்ல, எந்த விஷயத்த நம்ம அதிகமாக உச்சரிக்கிறோமோ அதுக்கு வந்து சக்தி போய் சேரும். அதனால தான் நம்ம பேரை வந்து முழுக்க உச்சரித்து பழகணும். ஏன்னா பாதி பேரை உச்சரித்தோன்னா அதில் பாதி போகும், ஃபுல் நேம் பாதி பேர் கூப்பிடுவாங்கன்னா அதில் பாதி சக்தி போகும். ஸோ நம்மளோட பேரை எழுதி போடுறப்போ நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற பிளாக்ஸ், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அது தகர்த்து எரியும். அதுக்காக தான் அதை உப்பு தண்ணியில் போடுறோம். அதுவும் முக்கியமாக அந்த நம்மளோட ஆசைகளை அடைய விடாமல் தடுக்கிற எல்லா விஷயத்தையும் அது தகர்த்தெறியும் அப்படின்றதுக்காக தான் அந்த உப்பு தண்ணியில் போடுறது. இது போட்டு அது என்ன நடக்கும்னா அந்த 24 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நிறையா சக்தி மாற்றம் உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே நடக்கிறத நீங்கள் நோட் பண்ணலாம். 24 மணி நேரத்தில் இதை எடுத்து நீங்கள் போட்டுட்டிங்கனாலே உங்களோட நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அட் அ டைமில் ஒரே ஒரு விஷயம் ட்ரை பண்ணுங்கள். ஒன்று ஒன்றா நம்ம ட்ரை பண்ணலாம். எப்படின்னா இயற்கையை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் ஒன்று ஒன்றா நம்ம ட்ரை பண்ணலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் இங்கே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.